உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலன்கள் கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2026 முதல் 15 மே 2026 வரை. என்ன மேஷராசி அன்பர்களே, ஏற்கனவே துரியோதனன் படை மாண்டதுன்றான். துரியோதன படை மாண்டதுன்னா அவன் அண்ணன் தம்பி 100 பேர் பேட்டில் ஃபீல்டில் இறந்துட்டான். அப்படிப்பட்ட நேரம் தான் 2024 மே 15 இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ரைட், இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, கண்டினியூ ஆக போகுது இன்னும் ஒரு மாதம். ரைட், இப்போ முக்கிய நிகழ்வுகளை கேளுங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுதே மனசெல்லாம் ஃபுல்லாக பயமாக இருக்குது. அப்படி தான் இருக்குது, கடந்த 10 மாதம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் படை மாண்டதுன்னா, படை மாண்டாக பின்ன சந்தோஷமாக ஹாப்பியாக சிச்சினா இருக்க முடியும். அப்படிதான் இருக்க முடியும். 12 வருடங்களுக்கு அவங்கவுங்க ஜாதக யோகத்துக்கு ஏற்ப படை வந்து அப்படியே சாம்பல் ஆகிடும். படைன்றது ஒரு மனுஷனுக்கு என்ன, ஒன்று ஹெல்த் இல்லை வெல்த், ஒன்று ஹெல்த்தில் அடிக்கும் இல்லை வெல்த்தில் அடிக்கும். அந்த ஜாதகத்தில் ஹெல்த் அடிக்கணும்னா ஹெல்த் அடிச்சிருது, வெல்த் அடிக்கணும் வெல்த் அடிச்சிருது. ரைட், அடுத்தபடியாக ஏதோ ஒரு ஆவி தான் இருதயத்தில் உட்காந்துக்கிட்டு, தாய் மாமன் ஆவி. ஆமாம், மாமா வகையில் உள்ள ஒரு ஆவி, உங்கள் தாய் மாமன் மாமா வகையில் ஆவி, அது வழிநடத்துது இருதயத்தை இந்த மாதம். ரைட், பிள்ளைகள் பற்றின ஒரே சஞ்சலம். படை மாண்டு போச்சு, இனி பிள்ளைகளுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சஞ்சலம். அடுத்தது அங்கிருந்து வந்தால் அவங்க ஜாதகத்தில் எவ்வளவு தனயோகம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத தேவை என்னவோ அந்த தேவைக்கு ஏற்ப ஒரு பணம் வருது. ரைட், எப்போ வருது? இந்த புத்தாண்டு 14ஆம் தேதியாக வருது சாமி. வருது, எடுத்து உள்ள வச்சுக்கிங்க. ஒரு 4ன்ற தொகை வரும், எடுத்து வச்சுக்கிங்க. ரைட், அதன் பிறகு எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணுன்ற சிந்தனை இருக்குது. சிந்தனை எல்லா மாதமும் தான் எல்லாருக்கும் இருக்குது. நடக்கணும்னா அடிப்படை ஜாதகத்தில் அந்த தசாபக்தி வரணும், பார்த்துங்க. அடுத்தபடியாக பின்மண்டையில் அடிபடாமல் பார்த்துக்குங்க, எச்சரிக்கை. சண்டை சச்சரவு, கலாட்டா, கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து எல்லாம் உள்ள நோக்கி தான் வருது. காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும். சில பேருக்கு அதில் அறுவை சிகிச்சை நடக்கலாம், வாய்ப்பு உண்டு. அடிப்படை ஜாதத்தையும் பார்த்துக்கணும். ரைட், பிறகு முத்தான 6 பலன் கேளுங்க. கிட்டத்தட்ட கடந்த 8 மார்ச் 2026 11 ஏப்ரல் 2026 வரலாம். கடந்த காலம் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ராசி பலனில் கெடுதல்களை தெரிஞ்சுக்கிட்டு தற்காத்துக்கணும். அடிப்படை ஜாதத்தில் தான் நீங்கள் விரும்பின வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ரைட், இது ஆபத்துகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கின்னு தலைக்கு வந்து தலைப்பாவோட போய்க்கணும். ரைட், பிறகு இந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 வரலும் தொழில் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வரலும் தொழில் ரீதியாக சண்டை, முதலாளிகளோட சண்டை, தொழிலாளர்களோட சண்டை, இப்படி பலவிதமான சண்டைகள். அதே மாதிரி வாகன விபத்து, வண்டி விபத்து, எச்சரிக்கையாக இருங்க. பின்மண்டையில் அடிபடாமல் பார்த்துங்க. ரைட், ஏன்னா வாய்ப்பு உண்டு, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026க்குள்ள உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக தசாபுக்தி ஓடிச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் தேவைக்கு ஏற்ப பணம் வரும். 4வது பலன் அதே மாதிரி வரன் அமையணுன்னாலும் அமையும். அதுவும் கல்யாணம் ஆகணுன்ற ஜாதத்துக்கு தான், மற்றது கிடையாது. 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 14 மே 2026 வரலும் தலையில் நமைச்சல், பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கும், கடன் தொல்லை அதிகமாக இருக்கும், கடன்காரன் அசிங்கப்படுத்துவான். எச்சரிக்கையாக இருங்க. ஷேர் பிஸ்னஸ்லாம் இறங்கிடக்கூடாது, இந்த காலத்தில் இறங்கினா லாஸ் ஆகிடும். 5வது பலன் 2 மே 2026 அப்புறமா உடல்நலம் பாதிக்கப்படுது, எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிகிற வரையிலும். 6வது பலன் 11 மே 2026 15 மே 2026 இந்த மாதம் நிறைவடைகிறதுக்குள்ள உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படி வருது. பிறகு பணவர நாட்கள், சந்திராஷ் நாட்கள் உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து நல்லபடியாக உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன்.
அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.